Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், இப்போ இதோட தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதோட இப்போ ஒரு அரை மூடி லெமன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி இது வரணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த லெமன் தயிர் முட்டையே போதும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆனோன்னு சிக்கனோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சிக்கனுக்கு இது எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் மினிமம் ஒரு 30 நிமிஷமாச்சு நல்லா ஊறணும். அதனால் இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மசாலா நல்லா சிக்கனோட நல்லா ஒட்டிக்கும். நம்ம பொரிக்கும் போது அது பிரிஞ்சு வராது. வாங்க இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மிச்சம் இருந்த மசாலாவில் நான் கொஞ்சம் காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் எடுத்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா ஊறி பார்க்கவே செம்மையாக இருக்குது. பாருங்கள், மசாலா சூப்பராக கூட்டாயிருக்கு. இப்போ பொரிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே சிக்கனை போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப எண்ணெயை உறிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த சிக்கனை இப்போ பொரிச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சிக்கனை பொரிச்சிங்கன்னா உள்ளே சிக்கன் வேகாது, வெளியே மட்டும் நல்லா கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா சிக்கனோட ஒட்டியிருக்கு. நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்கல. அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டதுனால இந்த ரெட் கலர் நல்லா வந்திருக்கு. இப்போ சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ அஷித் டேஸ்ட் பண்ணிட்டுருக்கான் சிக்கனை. அவனுக்கு சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்கிறான். நீங்களும் கண்டிப்பாக இந்த சிக்கன் 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி ஈஸியான ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.